Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome to a broadcast by Lord Jesus, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to the wonderful message in this time and season of the Feast of Pentecost. Watch with faith and expectation. You will be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about the last of the spring holy days called Shavuot in Hebrew and Pentecost in the Greek, or the Feast of Weeks. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷமா கொடுத்த மகா பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் தேவனுடைய கோடைக்காலத்தின் கடைசி பரிசுத்த நாட்கள் இல்லைன்றால் ஈப்ரு பாஷையில ஷாவ்லோட் என்று சொல்லப்படும், கிரீக் பாஷையில பெந்திகாஸ்ட் என்றும், இல்லைன்றால் வாரங்கள் பண்டிகை பற்றி பேசும்படிக்கு கிருபை செய்தபடியால் நன்றியோட அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the matchless name of our Lord and Savior Jesus Christ. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்கள் அனைவருக்கும், பரிசுத்தவான்கள் யாவருக்கும், உண்மையா இந்த செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்க ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The next 20 minutes I pray that the Lord will open the eyes of your understanding to receive the revelation of how to receive what was given on this holy day. இந்த அடுத்த 20 நிமிஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்க மனக்கண்களை திறந்து அந்த வெளிப்பாடு பெண்டிகாஸ்ட் இந்த பரிசுத்த நாள்ல கொடுத்த விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டா டெலிபோன் நம்பரை கூப்பிடுங்கள். Whatever situation you are in, don't forget to call on the Lord Jesus first and watch the miracle He will do for you. எப்பேற்பட்ட சூழ்நிலை நீ எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்தா கூட நீங்கள் மறக்கவே கூடாது. முதலாவது யாரை கூப்பிடணும்? ஜெபத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும் போது அச்சனமே அங்க வந்து அற்புதமான விடுதலை சுகம் தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். Shall we constrain Him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போம். மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திடவும் ஆவி ஊற்றுமே. Hallelujah. Today we are going to see about the Feast of Weeks, the ultimate encounter with God. இன்றைக்கு நாம் வாரங்களின் பண்டிகை பற்றி பார்க்க போறோம். அது எங்க முடிந்தது? கடைசியா தேவனை சந்திக்கிற இடத்துக்கு அது கர்த்தருடைய ஜனங்களை கொண்டு வந்து விட்டதை பார்க்கிறோம். This follows the 3 spring holy days, which are the Passover, unleavened bread and first fruits. இது எங்க வருதுன்னா பஸ்கா பண்டிகை ஆயிட்ட பிறகு 3 பண்டிகை அங்க வரும். பஸ்கா, புளிப்பில அப்ப பண்டிகையும் முதல் பலன் பண்டிகை ஆயிட்ட பிறகு கடைசியா கோடைக்கால பண்டிகையா பெண்டிகாஸ்ட் வாரங்களின் பண்டிகை வரும். அதுல முடிவடையும். இந்த பரிசுத்த நாள்ல நாம் என்ன நடந்ததை பார்க்கிறோம். What do we see happen in this holy day? That is what we see they are celebrating in Acts chapter 2. அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்துல தான் இதை கொண்டாடுறார்கள் பார்க்கிறோம். Here we read about the disciples of our Lord Jesus Christ had come together because the day of Pentecost had come. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் வந்து பெண்டிகாஸ்ட் நாள் வந்த போது எல்லாரும் சேர்ந்து அங்க வந்தார்கள் என்று அது கொண்டாடும்படிக்கு. What many people who read the New Testament do not know is that the disciples in the upper room were not celebrating this day unto the Lord Jesus Christ.
அப்ப அநேகருக்கு பைபிள் படிக்கிற, புதிய ஏற்பாடு படிக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு என்ன தெரியாத இருக்குதுன்னு சொன்னா, அந்த மேலறையில சீஷர்கள் பெண்டிகாஸ் பண்டிகை அன்னைக்கு கூடி வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக கொண்டாடும்படிக்கு அவங்க வரல. But they had been celebrating this day or the Feast of Weeks 1500 years before Jesus came to the earth. சீஷர்கள், கர்த்தருடைய ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி 1500 வருஷம் அவர்கள் பெண்டிகாஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஷாவ்லோட்னு சொல்லி பண்டிகை தான் அது, அறுவடையின் பண்டிகை. That was Shavuot or Feast of Harvest. We read about this in Leviticus 23 verse 15 to 22. You note all the verses and you'll get an idea of it. இதை பற்றி நம்ம எங்க வாசிக்கிறோம்? லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15 to 22. நீங்க வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு அது வாசிங்கோ, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு தருவார். 50 days after Passover. இது வந்து எப்ப நடந்தது? பஸ்கா பண்டிகை பிறகு 50 நாள் பிறகு. 7 weeks and a day 50. 7 வாரம் ஒரு நாளும் 50 நாள். That's where we get the term Pentecost meaning 50. அங்கந்தா Pentecost என்ற 50 அர்த்தம். It is not the name of a church, ministry or anything else like what people are calling today. இன்றைக்கு ஸ்தாபனமா இல்லைன்னா சபையோட பேரு பெந்திகாஸ்ட் சபைன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஊழியக்காரங்கள் வைக்கிற மாதிரி கிடையாது விஷயம். This specific holy day is come to be associated with the time when the Lord revealed himself to the children of Israel on top of Mount Sinai, when he appeared on the mountain with fire and glory and smoke. இது வந்து இந்த பண்டிகை வந்து ஷாவ்லோட் என்ற பண்டிகை வந்து 1500 வருஷம் முன்ன இஸ்ரேல் ஜனங்க கொண்டாடி கொண்டிருந்தது வந்து சீனாய் மலை மேல யாத்ராகம் 19 in Exodus chapter 19 கர்த்தர் வந்து சீனாய் மலை மேல அக்னியும் மகிமையும் புகையுமா இறங்கி வந்து கர்த்தருடைய ஜனங்களை சந்திச்சதை பற்றி ஒப்பிட்டு எழுதப்பட்டுள்ளது. This has been connected to that first Pentecost. அதுதான் முதலாவது Pentecost பண்டிகை. Then Moses and the children of Israel heard his voice. The mountain trembled and it culminated with the Lord writing the law on the tablets of stone, known as the commandments, 10 commandments. கடைசியில அப்போ முதல் பண்டிகையில என்ன சம்பவிச்சது? மோசே இஸ்ரேல் ஜனங்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அந்த மலையே சீனாய் மலையே அசைந்தது. கடைசியில முடிவுல என்ன நடந்தது? கர்த்தர் வந்து அவருடைய 10 கட்டளைய 2 கல்லு பலகை மேல எழுதி கொடுத்ததை பார்க்கிறோம். This happened 1500 years before the Lord Jesus Christ came to the earth. அப்போ இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்ன 1500 வருஷம் முன்ன சம்பவிச்சது. So when the disciples were gathered in Acts 2, because the day of Pentecost had come, this is what they were recalling and thinking of. அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் வந்து மேலறையில இருந்த போது அவர்கள் என்னத்துக்கு அங்க வந்து கூடியிருந்தார்களோ அந்த பெண்டிகாஸ்ட் நாள் வந்த போது சீனாய் மலையில எப்படி 1500 வருஷம் முன்ன கர்த்தர் வந்து மோசேக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அக்னினால மகிமைனால புகையினால இறங்கி வந்து பேசினதோ அதை நினைக்கிறதுக்காக அங்க கூடி அந்த நாளில் நினைச்சு கொண்டிருந்தாது. Because the day of Pentecost had come. ஏனென்றால் பெண்டிகாஸ்ட் நாள் வந்து விட்டு இருந்ததெல்லாம். That is what they were recalling and thinking of. அதைத்தான் அவர்கள் நினைச்சு அன்னைக்கு நடந்ததை நினைச்சு நன்றி செலுத்தி நின்றாங்க. They thought of how the God of Israel revealed himself
in his glory to them on Mount Sinai, and giving them his law written on tablets of stone. கல்பலகையில அங்க 10 கட்டளை எழுதி கொடுத்ததும், சீனாய் மலை மேல தேவன் அக்னியில இறங்கி வந்து பேசினதை பற்றி நினைச்சு கொண்டிருந்தார்கள். And while they were remembering this, suddenly the same God that revealed himself on Mount Sinai manifests his glory again to them all. அப்ப இதை பற்றி தியானம் செய்து நினைச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல அந்த பெந்தெகோஸ்து நாள்ல சடுதியில ஒரு சம்பவம் நடந்ததே நான் வாசிக்கிற வேதத்துல. அதே தேவன் வந்து சீனாய் மலை மேல வெளிப்பட்ட தேவன் அவருடைய மகிமையோட வந்து அந்த மேல் அறையில வந்து இறங்கினதை பாக்குறோம். அப்போ அவருடைய மகிமை அங்க இறங்கினப்போ அப்போ வந்து முதல் பெந்தெகோஸ்து பண்டிகையில 10 கட்டளையில கல்லு பலகைல மேலே எழுதி கொடுத்திருந்தார்கள். அப்ப இங்க என்ன பாக்குறோம் நடந்தது? the room, the tables and the room was violently shaken in the wind and spirit of God, manifesting himself in fire just like they saw on Mount Sinai. அப்ப என்னாச்சு? இங்க வந்து காத்தும் கர்த்தரோட ஆவி காத்துலயும் அக்னிலையும் வந்து இந்த மேலறையில வெளிப்பட்டதை நம்ம பாக்குறோம். சீனாய் மலை மேல எப்படி வெளிப்பட்டாரோ அதே போலவே. And this time rather than writing his law on tables of stone, what happened was the fulfillment of Jeremiah 31 verse 33 and Ezekiel 36 verse 28 came to pass. 26 came to pass. அப்ப இப்ப இங்க என்ன நடந்தது? அந்த மேலறையில எரேமியா தீர்க்கதரிசி மூலமா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பேசினது அது நிறைவேறினதை பார்க்கிறோம். Where the Lord wrote his law upon their hearts, thus bringing to culmination this holy special day of Shavuot or Pentecost. அப்ப என்ன அதுல வாசிக்கிறோம்? கர்த்தரு அன்றைக்கு கல்பலகை மேல எழுதினது இப்போ கர்த்தருடைய ஜனங்களுடைய இருதயத்தின் பலகை மேல அவருடைய பிரமாணங்களை எழுதி இந்த பரிசுத்த பண்டிகை நாள ஷாவுலோட்டனும் பெந்தெகோஸ்து என்ற பண்டிகை நிறைவேறத பார்க்கிறோம். Actually, what happened on the day of Pentecost in the New Testament? உண்மையாவே என்ன சம்பவிச்சது? பெந்தெகோஸ்து நாள்ல புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, if you turn to Luke 24 verse 49, the Lord Jesus, before he was taken up to heaven, on the 40th day told his disciples, behold, I send the promise of my Father upon you, but wait in the city of Jerusalem until you are endued with power from on high. அப்போ லூக்கா சுவிசேஷம் நாம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசித்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40வது நாள்ல பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி சீஷர்கள் இடத்துல என்ன சொல்லியாச்சு? பிதாவின் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் போய் எருசலேம்ல, லூக் 24:49, எருசலேம்ல நீங்கள் போய் காத்துரு, உன்னதத்திலிருந்து பலன் அடையும் வரைக்கும் அங்க போய் எருசலேம்ல காத்துருன்னு இயேசு கிறிஸ்துவே சீஷர்களுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். If you are following today, if we are following other doctrines, some of you might argue about this point. You might say, no, it is not exactly like that. Before that, Matthew in his gospel is written, in Matthew 28 verse 19, he gave them authority and commissioned them to go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and the Son and the Holy Spirit. அப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அப்படி கிடையாது. மத்தேயு சுவிசேஷம் வந்து 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு என்ன சொன்னதை எழுதி இருக்கிறத அப்படித்தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது என்னன்னு சொன்னா,
சகல அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த பெரிய கட்டளை கொடுத்து சகல ஜாதிகளையும் போய் சீஷர்கள் ஆக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானசானம் கொடுன்னு சொல்லிட்டு. But we see that only Luke writes in chapter 24, Jesus telling them to go wait in Jerusalem. ஆனா லூக்கா சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரத்துல இயேசு வந்து எங்கும் போ சொல்ல, எருசலேம்ல போய் காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. If you read the 4 Gospels, we see that the disciples did not go anywhere and preach the gospel or baptize anyone as many people think today. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தா 4 சுவிசேஷம் நம்ம வாசித்தா சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தாங்க, அதிகாரம் கொடுத்தாங்க போயிட்டு சுவிசேஷம் அறிவிச்சு ஞானசானம் கொடுக்கறதுக்கு. ஆனாலும் சீஷர்கள் வந்து கட்டளை கொடுத்த உடனே அவர்கள் போல. ஆஃப்டர் தட் மேத்யூ ரோட் ஆல்சோ, மத்தேயு எழுதின பிறகு கூட அவர்கள் போல. And also another thing is like how many pastors and preachers and others also think that the 4 Gospels was not written in this order, Matthew, Mark, Luke and John. அப்போ அநேகர் இத பற்றி தர்க்கம் பண்றாங்க. என்னன்னா, ஆனா விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வாசிக்கிற மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷம் ஆர்டர்ல அது எழுதப்படவில்லை. They say that Mark's gospel was written first. அப்ப முதலாவது மார்க் சுவிசேஷம் தான் எழுதப்பட்டதுன்னு சொல்லுகிறார்கள். So the disciples, as soon as Jesus commanded in Matthew, did not jump up and run and preach the gospel and give baptism in the name of Father, Son and Holy Ghost as Matthew wrote. அப்போ அப்படி இருக்கும்போ மத்தேயு எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து சீஷர்களை கட்டளை கொடுத்த உடனே அவங்க எகிரி குச்சி ஓடி போய் சுவிசேஷமா அறிக்கல, ஞானசானம் கொடுக்கல. மத்தேயு எழுதின போல. And in Acts 1:8, Luke repeats what the Lord Jesus commanded in Luke's gospel. பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 நாம் வாசிக்கிறோம். லூக்கா தான் அதுவும் எழுதி இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்துல கட்டளையிட்டதை திருப்பி எழுதுகிறார் 8ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரம். But you shall receive power when the Holy Ghost has come upon you, and be witnesses to me in Jerusalem and all Judea and Samaria and to the uttermost parts of the earth. அப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். The disciples did not do any ministry in the beginning. ஆரம்பத்துல 3 சுவிசேஷர்கள் கூட இயேசு அப்படியே கட்டளை கொடுத்துட்டு கூட அவர்கள் உடனே போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கல, ஞானசானம் கொடுக்கல. Today, how many of you want the power, the fire that came down on the day of Pentecost? இன்றைக்கு பெண்டிகாஸ்ட் நாள்ல ஊற்றப்பட்ட அக்னி, அந்த வல்லமை யார் யாருக்கு இன்னைக்கு வேணும்? Today we are going to see in the Bible about those who received His Spirit and fire and what happened in their lives after that. அப்ப இப்ப நம்ம சுருக்கமா என்ன பார்க்க போறோம்? பெண்டிகாஸ்ட் நாள்ல ஊற்றப்பட்ட அக்னி வந்து யார் யார் பெற்றுக்கொண்டார்கள், அப்புறம் அது பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்கன்னு நாம பார்க்க போறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல், வாட் ஸ்டேட் ஆர் வி இன் டுடே? முக்கியமா என்னன்னா, அன்னைக்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதை பற்றி இன்னைக்கு நம்ம நிலவரம் எப்படி இருக்குது
we have to take an inventory of our life. நாம என்ன செய்யணும், நம்மளே ஒரு ஆராய்ச்சி பண்ணி வேண்டியதா இருக்குது. அந்த பரிசுத்தாவி பெற்றிருந்தாலோ இல்லையோ அது நீங்கள் உங்களே உயிர் தாராந்து சோதிச்சு பார்க்க வேண்டும். Hallelujah. Now what do we see? That fire came and wind blew, the whole place was shaken. இரண்டாம் அதிகாரத்துல நான் வாசித்தா சடுதியில ஒரு காரியம் நடந்தது. சடன்லி சம்திங் ஹேப்பன். சடுதியில என்னாச்சு, காற்று அடிச்சது, அக்னி நாவு வந்தது, பலத்த காரியம் எல்லாம் அதிர்ந்தது. 120 பேர் காத்திருந்தவங்க மேல அக்னி நாவுகள் வந்துருதுன்னு சொல்லி பாக்குறோம். விசேஷமா கர்த்தருடைய ஜனங்க எல்லாரும் கூட அந்த அக்னி அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள வேணும். Why? Because if you don't have the fire of God, of the Holy Spirit today in you, there are strange fires that will deceive you and overcome you. அந்நிய அக்னி உண்டு. பழைய ஏற்பாட்டுல வாசித்தா அந்நிய அக்னியை பற்றி எழுதப்பட்டுள்ளது. அப்போ இன்னைக்கு பரிசுத்தாவின் அக்னி உங்களை நிரப்பாத இருந்தா அந்நிய அக்னி சாத்தான் வந்து கர்த்தருடைய ஜனங்களையே மேற்கொள்ள நிச்சயமா மேற்கொள்ளும். In the Old Testament we read about two people who brought strange fires in the presence of God. ரெண்டு பேர் வந்து அந்நிய அக்னியை கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வந்து பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். And they died there itself. அவங்க அந்நிய அக்னி கொண்டு வந்தவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க நிலவரம் அங்கே மரிச்சாரு, கர்த்தருடைய சமூகத்திலேயே மரிச்சாரு. ஏன்னா அது பரிசுத்தாவி கிடையாது, அக்னி கிடையாது, சாத்தான் வந்து அவங்கள மேற்கொண்டிருந்தது. Also we see that in Exodus, the Israelites, the cloud and pillar of fire and cloud by day which led them, if the people were not under the cloud, if they were hanging outside anything, the Amalekites would kill them. அப்போ அது மட்டும் இல்லாதபடிக்கு இஸ்ரேல் ஜனங்க மேக சம்பவம் அக்னி சம்பவம் கீழே அவங்க பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்போ மூலையில எங்கன்னா அந்த மேகத்தின் கீழே எல்லா ஜனங்களும் வரலன்னு சொன்னா ஓரத்துல எங்கன்னா தொங்கிட்டு இருந்தா அமலேக்கியரை வந்து அவர்களை சாவடிச்சதை பாக்குறோம். If you don't have God's power to the full and overflowing, evil powers are waiting to overpower man. இன்றைக்கு தேவனுடைய அக்னி, தேவனுடைய வல்லம் அபிஷேகம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு நிரம்பி வழியும் பாத்திரமா மாட்டல அந்நிய அக்னிகளும் பொல்லாத ஆவிகளும் மனுஷனை மேற்கொள்ள ஆயத்தமா இருக்கிறது. What did Jesus tell them? Why did Jesus tell them to wait in Jerusalem after commissioning them and giving them authority? அன்றாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து கட்டளையும் கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஏன் போயிட்டு எருசலேம்ல போய் காத்திருன்னு சொன்னார்கள்? He said wait because Jesus knew something we often forget. அப்ப ஏன் போய் காத்திரு சொன்னாரு? போய் காத்திருன்னு தான் சொன்னாரு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியாத காரியம் தெரிஞ்சிருந்தபடியால் mission without power is just movement. நாம ஒரு காரியத்தை செய்ய போனா வல்லமை இல்லாத அது செய்ய போனா அது ஒரு ஏக்கம் மாதிரி இருக்கும். At that time the Romans were ruling and Jesus had been executed and was taken up at that time when the disciples were told to go. அப்ப அந்த காலம் வந்து சரியான ஒரு காலகட்டமா கூட இருக்கல. ரோமர்கள் அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு அதே ஜனங்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாகடிச்சது கூட. அப்புறம் கடைசியா 40 நாள் பிறகு அவங்க கண்ணு முன்னாடியே ஆண்டவரே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அப்ப they didn't know what to do, so they went to the upper room and waited. அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு பிறகு ஆண்டவரும் போயிட்டாரு. அப்ப என்ன பண்ணோன்னு தெரியாது. இவங்க இந்த சூழ்நிலையில
மேலறைக்கு போனார்கள். About 700 brethren saw him when Jesus rose from the dead, but 50 days later only 120 were waiting. 700 பேர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழுந்தப்போ அவரை தரிசித்தார்கள். ஆனா 50 நாட்கள் பிறகு பெண்டெகோஸ்ட் நாள் வந்தப்போ மேலறையில 120 பேர் கிட்டத்தட்ட இருந்தார்கள். People became too busy with other things like how they are today. இன்றைக்கு இருக்கிற மாதிரி கூட அன்னைக்கும் நிறைய வேலை இருந்தது கர்த்தருடைய ஜனங்களுக்கு. 40 days with resurrected Lord Jesus, who spoke to them of things pertaining to the kingdom of God, and 10 days in the upper room following his ascension. ஆனா கர்த்தருடைய ஜனங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், 40 நாட்கள் உயிர் தெழுந்த இயேசுவோடு இந்த சீஷர்கள் இருந்தார்கள். கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விளக்கமா சொல்லிக்கொண்டு 40 நாட்களும் சொல்லிக் கொண்டிருந்தாருன்னு வசனம் நம்ம வாசிக்கிறோம். And then 10 days without Jesus, the disciples waited in the upper room. பிறகு மேலறையில 10 நாட்கள் இயேசு கிறிஸ்து போயிட்ட பிறகு சீஷர்கள் அங்க போய் காத்திருந்தார்கள். Blew through their heads before fire crowned their heads, before they preached with thunder in their heads, they were waiting. அப்போ இந்த நெருப்பு அவங்க தலைமையில உட்கார்ந்ததுல இருந்து காத்து அடிச்சதுல இருந்து பிறகு அவர்கள் தைரியமா எழுந்து சுவிசேஷம் அறிவிச்சதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இந்த மாதிரி வல்லமையா சத்தமா இருக்குல்ல, அவங்க காத்திருந்தார்கள். They were waiting. Pentecost didn't begin with fire, it began with silence. Pentecost பண்டிகை ஆரம்பிக்கும் போது அக்னியா ஆரம்பிக்கல, மௌனத்துல அவர்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். I'm going to pray for you now. இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தாவே நன்றி செலுத்துறோம். இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டிருக்க ஒருத்தர் மேலேயும் நம்முடைய பரிசுத்த ஆவி அக்னி ஊற்றவன்மா ஜெபிக்கிறேன். பெண்டெகோஸ்ட் நாள்ல ஊற்றப்பட்ட வல்லமை கர்த்தாவே ஒருத்தரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தி கேட்கிற ஒருத்தர் மேலேயும் நம்முடைய விஷயத்தை ஊற்றவன்மா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆதி 120 பேர் மேல ஊற்றின அபிஷேக வல்லமை ஒருத்தர் மேல ஊற்றினோம். அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றினீர்களோ, சீஷர்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றினீர்களோ, சாட்சிகளா அவர்கள் வாழ்ந்தார்கள், தைரியமா சத்தத்தை பேசி கொண்டிருந்தார்கள். அப்படியே ஆண்டோட மகத்துவங்கள் எடுத்து சொன்னார்கள். பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்டு அக்னி பெற்றுக்கொண்டு போகுது. அப்படியே இவங்க மேல எல்லாம் அந்த அபிஷேகத்தை ஊற்றினோம். அவங்க காத்திருந்து ஜெபித்து பலனடைய கிருபை செய்யும். வியாதியா இருக்கிறவர்கள் மேல நம்முடைய வல்லமை ஊற்றி சுகத்தை விடுதலையே, இந்த நாட்கள் எல்லா விடுதலையும் எல்லா ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிருபத்தாறு ஆசீர்வதிவாய் நடத்து. எல்லா துதிகளை மகிமை மக்கள் செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. I pray that you pour out your fire of Pentecost, the Holy Spirit on each and everyone listening, Lord Jesus. The Amalekites shouldn't destroy anyone, or strange fire shouldn't overcome any of your children, Father, but they must get the fire of the Holy Spirit. Lord Jesus, they must wait in prayer, and when those 120 disciples who received it, how they were witnesses to the uttermost parts of the earth, how their lives are totally changed, and they spoke of the great things of God. When they received the Holy Spirit, they spoke truth. They preached the gospel and they brought souls to you. 3,000 people in one message. People who had no power at all, they took baptism, we see. Lord, I pray each and every one will be filled with your Holy Spirit. Let your name be glorified. Let them honor you and celebrate this feast, Lord Jesus,
In all the feasts, how God's people honor you and celebrate you. That's how we receive the Spirit also. We see in the Bible. I pray for those who are sick, pour your fire on them, heal them, deliver them, let nobody be lost and go to hell. Everybody must receive Lord Jesus' salvation and be filled with your Holy Spirit. Let your name be glorified. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா இந்த மூவருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் உங்க காணிக்கைகளை இந்த அக்கௌண்ட் நம்பர்ல அனுப்பி இந்த விசேஷமான பண்டிகை நாட்கள எல்லா பண்டிகையிலையும் கூட கர்த்தரை கனப்படுத்தி எப்படி கொண்டாடினார்களோ அப்படி பரிசுத்தாவியின் அறுவடையும் பொருளாதார அறுவடையும் ரெண்டும் எல்லா பண்டிகைகளிலும் திறந்த வானத்துல ஆண்டவர் அவருடைய ஜனங்க மேல வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் வருஷிக்க செய்தாரு. அப்படியே நீங்கள் செய்து ஒரு பெரிய அறுவடை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். If this message is a blessing to you, contact us by phone. Your testimonies are a blessing to many. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. In all the feasts of the Lord, how God's people honored him and celebrated him with special first fruit offerings. They received harvest of the Holy Spirit and financial harvest also. Everything goes in the pathway of honor. So the Lord will open in festival days the windows of heaven and pour out blessings you don't have room enough to contain. So I'll be continuing this message in the next this Pentecost message in the next in my next message. So may the Lord give you a big harvest in these days. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா வெள்ளிக்கிழமை காலையில 10-2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் அந்த முகவரியில் எடுக்கப்படும். ஜெபங்கள் எடுக்கப்படும். நீங்கள் எங்களை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வந்து உங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Contact us by phone at that address. Come and receive your deliverance. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.